மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர் ஒருவர். என்ன நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள். 15 வருஷம் 14 வருஷம் 13 வருஷம் குறைச்சிக்கிட்டே வராரு இல்லைங்களா? என்ன நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். யாராவது சேலஞ்ச் பண்ணுவீங்களான்னு தெரியலை. ஏன் நான் சொல்கிறேன்னா, யாராவது ஒருத்தர்கிட்ட பாஸ்டர்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்டர் சிங்கம்புலி கிடையாது, கரெக்டாக? ஆனால் யாராவது பாஸ்டர்கிட்ட பேசணும்னா பிரிட்டோ பிரதருக்கு ஒரு கால் வரும். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் காரில் பிரிட்டோ பிரதர் தோட்டர் கூட்டு போகும்போதெல்லாம் கட்டாயம் ஏதாவது ஒரு கால் வரும். பிரதர் பாஸ்டரை பார்க்கணும், பாஸ்டர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டோ பிரதர்கிட்ட கால் வரும். பிரிட்டோ பிரதர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அங்கே தான் இருக்கார், நீங்கள் போனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஃபஸ்ட்டு பிரிட்டோ பிரதர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வரும். ஸோ யாராவது சேலஞ்ச் பண்ணுவீங்களா என்னன்னு எனக்கு தெரில. ஸோ நான் சேலஞ்ச் பண்ணலாம், நான் தேடி பார்க்கலாம். ஒன்று நான் அக்செப்ட் பண்ணணும், இன்லைன் விடணும், இல்லை இந்த இடத்துல மாறுபாடு இருக்க மாதிரின்னு சொல்லி பாஸ்டர்கிட்டே போய் டவுட் கேட்கணும். ஸோ இதுக்காக ப்ரிப்பரேஷன் 1. 2வது கம்யூனியன். அப்போ பார்த்தப்ப இந்த வாரம் கம்யூனியன் கர்த்தருடைய பந்தி இல்லையா? ஸோ இந்த வாரம் இதை பேசுகிறது கரெக்டாக இருக்கும். இந்த மெசேஜ் பேசினதுக்கப்புறம் கர்த்தரோட பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். சரிங்களா? அக்ராஸ் த பைபிள் யூஸ்வலாக 30 minutes to 40 minutes போகும்னு சொல்கிறேன்ல. இந்த முறை உண்மையாகவே தெரியலை. ஏன்னா த்ரூ அவுட் த பைபிள் கம்யூனியனை பற்றின கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் தேடி பார்த்தா இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ நம்ம போகலாம். ரொம்ப நேரம் தாண்டிருச்சு, கம்யூனியன் எடுக்கணுன்னா வேணால் நான் கட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னா பாஸ்டர் வந்து கம்யூனியனும் வைண்ட் அப் ப்ரேயரும் பண்ணுவார். சரிங்களா? இப்போது நான் சொன்னேன் இல்லையா, கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் பைபிளில் தேடினப்போ கர்த்தருடைய பந்தியை பற்றி இவ்வளோ தான் வந்திருக்குன்னு. என்ன காரியம் நம்ம பார்க்கும்போதும் இந்த ஃபஸ்ட் அக்கரன்ஸ் முதலாக நடந்தது பார்ப்போம். அதில் சில உண்மைகள், சில வெளிச்சங்கள், சில வெளிப்பாடுகள் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இந்த கர்த்தருடைய பந்தியோட ஃபஸ்ட் அக்கரன்ஸ் எங்கே தான் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18லேருந்து 20வது வசனம். சரிங்களா? உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இந்த அக்கரன்ஸ் எப்போன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சோதோமில் இருக்கிற ஆபிரகாமோட சொந்தக்காரன் லோத் சோதோம் ராஜாவை தோக்கடித்து அங்கேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போனப்போ ஆபிரகாமோட சொந்தக்காரனையும் தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து ஒரே ஒருத்தன் தப்பிச்சு ஓடி வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்கிறான். சரிங்களா? இப்போ ஆபிரகாம் அவன் வீட்டில் பல ராஜாக்களை தோக்கடித்து இருந்த எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இவன் அவன் வீட்டில் பிறந்த 318 எண்ணிக்கை கூட கொடுத்துருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு நம்பர் கேம் கிடையாது, வெறும் 318 பேர் அவங்க வீட்டில் பிறந்து ஆயுதம் யூஸ் பண்ணக்கூடிய தெரிஞ்ச ஆளுகளை கூட்டு போய் மொத்தமாக அடித்து பிடிச்சி எடுத்துகிட்டு வர்றான். ஆபிரகாமை அடித்து பிடிச்சான்னு பார்த்தா தமிழில் சொல்லுது, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கிலீஷ் வேர்ஷனில் கர்த்தர் உனக்கு கொடுத்த விக்ட்ரி. சொல்லப்போனால் முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியதான் நம்மளுடைய டியூட்டி. வெற்றியை தர்றது யார்? அவர். சும்மா உட்காந்துருக்க முடியாது, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கர்த்தரோட சித்தத்தின்படி ஒரு நட எடுத்து வைக்கணும். ஜெயத்தை அவர் கொடுப்பார். போய் சகலத்தையும் பிடிச்சிட்டு வந்துட்டான் திருப்பி ஆபிரகாம். இப்போது மெல்கிசேதேக்கு வந்து
ஆபிரகாமை ஆசீர்வதிச்சு அப்பமும் ரசமும், இந்த அப்பமும் ரசமும் அன்னைக்கு என்ன விளங்குச்சு தெரியல, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் விளங்கணும். இதுதான் கர்த்தரோட பந்தி, அப்பமும் ரசமும். யூஸ்வலாக பைபிளில் ஒரு கேரக்டரை பற்றி சொன்னான், அதுவும் நம்ம இஸ்ரேல் ஹீப்ரூ கல்ச்சரில் ஜீனியாலஜி, அவங்களோட வம்ச வரலாறு எல்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். இவன் அவனோட பொண்டாட்டியோட இவனுக்கு ஒரு குழந்தை தாவீது, உரியாவின் மனைவியார். இந்த டீட்டெயிலாம் தேவையா அப்படின்னு நீங்கள் யோசிங்கன்னா, அதை சொன்ன பைபிளில் இந்த மெல்கிசேதேக் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட ஐடென்டிட்டியே இல்லை. நீங்கள் மெல்கிசேதேக்கை பற்றி நீங்கள் தேடி பாருங்கள், ஆல் ஆஃப் அ சடன் ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது. இவருக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் அந்த படத்தையே மொத்தமாக மாற்ற போகிறது இவர் தான் அப்படின்னு சொல்லி டேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி கதை சொல்லுவாங்கல்ல. இது மெல்கிசேதேக்னு ஒரு கேரக்டர் வருது. ஹூ இஸ் ஹீ, அவரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, எபிரேயர் மொத்தமாக பைபிளில் தேடி பார்த்தா எபிரேயரில் ஒரு 5-6 இடத்துல மெல்கிசேதேக்கை பற்றின வெளிச்சம் இருக்குது. சங்கீதத்தில் ஒரே ஒரு இடத்துல மொத்தமாக இவ்வளோ தான் மெல்கிசேதேக்கை பற்றி. சரிங்களா? எபிரேயரில் பாருங்கள், இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாக இருந்தான். ராஜா ஆசாரியன், இந்த காம்பினேஷன் பாருங்களேன், இட்ஸ் நாட் ஈஸி. ஆசாரியன் ஆசாரிய டியூட்டி மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க, ராஜாவாக இருப்பாங்க. இங்கே இவன் ராஜாவும் இருக்கிறான், ஆசாரியனுமாக இருக்கிறான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு என்ன அர்த்தமா? நீதியின் ராஜா. பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு என்ன அர்த்தமா? சமாதானத்தின் ராஜா. இப்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே மெல்கிசேதேக்கு ஒரு ராஜா, மெல்கிசேதேக்கு ஒரு ஆசாரியன், இப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு லைட் அடிச்சிருக்கணும். அடுத்து இந்த எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள், நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா இப்படின்னு எபிரேயர் 7:1-3, 9-10. அடுத்து இன்னும் கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள், எபிரேயர் இதே 1-3, 9-10. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். வம்ச வரலாறே இல்லாமல் யார் ஒருத்தர் இருக்க முடியும்? யாராவது இருக்க முடியுமா? இருந்தால் அது தேவன் மட்டும்தான், இல்லைங்களா? இவன் வம்ச வரலாறு இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். ஒரு ஆசாரியன்னா அவனுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இருக்கும். இந்த மெல்கிசேதேக்கு பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் மாடல் என்றென்றைக்கும் ஆசாரியனாக இருக்கிறான். எவர் லாஸ்டிங் ப்ரீஸ்ட், எப்பொழுதுமே ஆசாரியனாக இருக்கிறான். மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன பொழுது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியினால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுக்கும்போது மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். அப்போ ஆபிரகாமுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, ஆபிரகாமுக்குள்ளே இருக்க லேவிக்கும் அந்த ஆசீர்வாதம். ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்து மெல்கிசேதேக்கை மகிமைப்படுத்தும் பொழுது, ஹானர் பண்ணும் பொழுது, ஆபிரகாம் மட்டும் இல்லை, ஆபிரகாமின் அறையில் இருந்த லேவியும் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுக்குறாங்க. அப்போது லேவியோட ப்ரீஸ்ட்ஹுட், லேவியோட இடம் முக்கியமாக இல்லை மெல்கிசேதேக்கு மேலோங்கி இருக்கான்னு பார்த்தா மெல்கிசேதேக்கு தான் மேலோங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா லேவியும் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்து பணிந்து கொள்கிற மாதிரி வருது. ஒன்று. ரெண்டாவது, எவர்லாஸ்டிங், எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கிற ஒரு ஆசாரியன். அடுத்து சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா, இயேசு கிறிஸ்துவின் மாடல் அந்த மெல்கிசேதேக். சரிங்களா? நான் சங்கீதத்தில் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் வருதுன்னு நான் சொன்னேன்ல, சங்கீதம் 110:4. இது மெசியானிக் சாம், மெசியாவை குறிச்சான சங்கீதம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். அப்போது மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துவோட மாடல். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் பார்த்து என்ன சொல்கிறாரு?
இவர் யாரோட முறையின்படி ஆசாரியனாக இருக்காருன்னு சொல்கிறாரு? மெல்கிசேதேக்கின் முறையின்படி ஆசாரியனாக இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. சரிங்களா? இந்த எல்லா ரெஃபரன்ஸும் தேடும்போது இந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல எபிரேயர் 7, எபிரேயர் 5, 6லேயும் சில ரெஃபரன்ஸ் வருது. அந்த ரெஃபரன்ஸ்லாம் யாராவது நோட்ஸ் எடுக்கிறவங்க இருந்தால் அவங்களுக்காக நான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு வசனம் மட்டும் நார்மலான வசனத்தை விட கொஞ்சம் மாறுபட்டு வந்தது. எல்லா இடத்துலையும் இவர் மெல்கிசேதேக்கின் முறையின்படி ஆசாரியராக வர்றார். இதுதான் மீதி எல்லா ரெஃபரன்ஸ்லேயும் வர்றது. சரிங்களா? ஒன்று எபிரேயர் 7:11 மட்டும் கொஞ்சம் அடிஷ்னல் டேட்டா, இன்னும் கொஞ்சம் இன்பில் டேட்டா, அது ஹோலி கம்யூனியனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஸ்லைடாக இருந்தால் கூட அந்த ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, அது என்னன்னு பார்த்து அதையும் ஹைலைட் பண்ணலான்னு அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். எபிரேயர் 7:11-12 இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டு இருந்து அல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அப்போது லேவியோட ஆசாரிய அந்த கைடன்ஸ்க்கு கீழே தான் அவங்க ஆரோனுக்கு கீழே தான் அவங்க நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூர்ணப்படுதல் உண்டாகுமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட வேறொரு ஆசாரியர் எழுத வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்து எதனால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக வரணும்? ஆரோனின் வழி லேவியின் வழி வந்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஆரோனின் வழி லேவியின் வழி இந்த கட்டளையின் படி பூர்ணப்படுதல் இருக்கும்னா அந்த வழியிலே அடுத்த ஆசாரியன் வந்திருப்பார், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஆசாரியன். இவர் அந்த முறையும் இல்லாமல் மெல்கிசேதேக்கின் வழியில் வரார், வேற ஒரு லைனில் வராரு. என்னத்தம்னா இந்த லைனில் பர்ஃபெக்ஷன் பூர்ணப்படுதல் இல்லை, இதனால முழுமை அடையலை, அதனால் வேற ஒரு ஆசாரியன் வேற ஒரு வழியின்படி இயேசு கிறிஸ்து ஆசாரியனாக வர்றாரு. அப்போது ஆசாரிய வழி மாறுதுன்னா அந்த ப்ரொசீஜரும் மாறணும் இல்லையா? இந்த ஆசாரியன், இந்த கற்பனைகள், ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகுமே. இப்போது ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டாடுன்னு பைபிள் கிளீன் கட்டாக சொல்லுது இல்லைங்களா? அங்கே லேவி வழி இல்லாமல் மெல்கிசேதேக்கின் வழியாக தான் இவர் ஆசாரியாக வர்றார். அப்போது ஆசாரியன் மாறும் பொழுது அந்த ப்ரொசீஜரும் மாறும். முன்னாடி நியாயப்பிரமாணம், இப்போ அன்பின் பிரமாணம். இதுக்கும் கம்யூனியனுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்த மெல்கிசேதேக்குன்னு பார்க்கும்போது மெல்கிசேதேக்கு தான் ஃபஸ்ட்டு கர்த்தருடைய பந்தியை அப்பமும் ரசத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்தவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது ஒரு ரெஃபரன்ஸாக வந்தது. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆபிரகாம் ஜெயிச்சுட்டு வர்றாரு, மெல்கிசேதேக்கு அப்பமும் ரசம் கொடுக்குறாரு, ஆபிரகாம் அவருக்கு தசம பாகம் கொடுக்குறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சோதமின் ராஜா வருவான். என்ன சொல்லுவாங்க? சோதமின் ராஜா என்ன சொல்லுவான்? ஓகே சிஸ்டர், பிரதர், நான் உங்கள்கிட்டையும் ஆன்சர் இது பிரதர். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் இங்கே இவ்வளோ தான் ஆக்டிவாக இருப்பாங்க. இந்த முறை பாஸ்டர்மா போகும்போது சொல்லலாம்னு நினச்சேன். மேடம் யூஸ்வலாக எல்லாருமே நீங்கள் பேசும்போது பேசுவாங்க, இன்றைக்கி லேடி செக்ஷன் மட்டும் தான் பேசிச்சு, ஜென் செக்ஷன் யாரும் பேசலைன்னு சொல்லலாம்னு நினச்சேன். சரிங்களா? நீ என் ஜனங்களை மட்டும் எடுத்துக்கோ, மீதி எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சோதமின் ராஜா சொல்கிறான். இதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்லுவான்? என்ன நீ பணக்காரன் ஆக்கணேன்னு சொல்லாமல் இருக்கிறதுக்காக உன் ஷூ லேஸை கூட நான் எடுக்க மாட்டேன்டா. அந்த காலத்தில் செருப்புங்கிறது பேஜர் ஸ்கின், ஒரு மீன், ஒரு வகையான தோலை வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. உன் செருப்பின் வார கூட நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா நாளைக்கு ஆபிரகாம் ஐஸ்வர்யவானா எப்படி தெரியுமானா? என்னோட சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சுதான் சொல்லாத படிக்கு. அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு விஷயம் தெளிவாக விளங்குது, ஆபிரகாம் மிகுந்த ஐஸ்வர்யவானாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. 2 விஷயந்தான் அங்கே நடந்திருக்கு. ஒன்று கம்யூனியன், கர்த்தரோட பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா அப்படி ஆபிரகாம். அடுத்து தசமபாகம் கொடுத்துருக்கா அப்படி. எதனால ஆபிரகாமுக்கு விளங்குச்சு நான் ஐஸ்வர்யன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு? யூஸ்வலாக கர்த்தருக்கு நீ கொடுத்து பார், வானத்தின் பல கனிகளை திறந்து அவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உனக்கு நான் ஐஸ்வர்யத்தை பொழிய மாட்டேன். இது பின்னாடி ஆபிரகாமுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, நான் தசமபாகம் கொடுத்தா நான் பெரிய ஐஸ்வர்யவான ஆவேன்னு ஆபிரகாமுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு.
இந்த வெளிச்சம் எப்படி வந்துச்சுன்னு பின்னாடி ஒரு எவிடன்ஸோட பார்ப்போம். சரிங்களா? இது தசம பாகத்துக்கான மெசேஜும் கிடையாது. சரிங்களா? ஆனால் ஒரு கர்த்தருடைய பந்தியில் ஆயத்தப்படுத்தினோன்னு எப்படி ஒரு வெளிச்சம் கிடைக்குதுன்னு பின்னாடி ஒரு எவிடன்ஸோட பார்ப்போம். சரிங்களா? இது ஃபஸ்ட் அக்கரன்ஸ். இப்போ முதலாவது பஸ்கா, த ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் கம்யூனியன் பார்த்தோம். மெல்கிசேதேக்கை பற்றி டீட்டெயிலில் பார்த்தோம். முதலாவது பஸ்கா பண்டிகை, நம்மளுக்காக அடிக்கப்பட்ட ஆடு, ஃபஸ்ட் அக்கரன்ஸ். யாத்ராகமம் 12:1-14. வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடுவார்கள். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணுமா? பழுதற்றதாக இருக்கணும், பிளேம்லெஸ். அதுகிட்ட ஒரு குற்றம் இருக்கக்கூடாது. இப்போது நீங்களும் நானும் பாவிகள்னு ஒரு காலத்தில் சொல்லப்பட்டோம் இல்லையா? பாவிகளாக இருந்தோம் இல்லையா? எதனால் பாவிகள்? நம்ம பாவம் செய்கிறதுனால பாவிகள் கிடையாது. நம்ம பாவியாக இருந்தனால தான் பாவம் செய்தோம். எதனால் பாவியாக இருந்தோம்? நம்ம பாவியாகவே பிறந்தோம். ஆதாம் செய்த பாவத்தினால நம்ம பாவியாகவே பிறந்தோம், நம்ம பாவம் செய்தோம். பிந்தின ஆதாம் வந்து சரி செய்கிறார். இன்னைக்கு நம்ம பிந்தின ஆதாம் அக்செப்ட் பண்ணி நம்ம நீதிமான் ஆகிறோம். இப்போது நான் நல்லது செய்கிறனாலையா நீதிமான் ஆனேன்? நம்ம நல்லது செய்கிறது நல்லது, ஆனால் நல்லது செய்கிறனாலையா நம்ம நீதிமானானோம்? ஏசு கிறிஸ்துவ ஆண்டவரும் இரட்சகரும் ஏற்றுக்கொண்டனால தான் நீதிமான ஆனோம். சரிங்களா? நல்லது செய்கிறனால நீதிமான ஆகலை. இப்போது நம்ம பாவியாக இருக்கும் பொழுது, பாவியாக இருந்த பொழுது, தெரிஞ்சோ தெரியாமல் ஏதாவது நல்லது பண்ணியிருப்போம்ல. நல்லதே ஒன்று கூட பண்ணாமல் இருந்தோம்னு சொல்ல முடியுமா? ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமல் நல்லது பண்ணியிருப்போம். அப்படி நம்ம பண்ண நல்லது நம்ம பாவியிலேருந்து பரிசுத்தவான்னு மாற்ற முடிஞ்சதா? இல்லை. கரெக்டாக? இப்போது கர்த்தரை ஏற்றுக்கிட்டு நம்ம நீதிமானாக ஆயிட்டோம். இப்போ நம்ம நீதிமான், நம்ம தவறு செய்ய மாட்டோம். நம்ம இப்போ ஆட்டுக்குட்டி தெரியாமல் விழுந்துட்டோம். இப்போ நம்ம பாவி ஆயிடுவோமா? பாவி ஆக மாட்டோம். முந்தின ஆதாம் பண்ண தப்பை நானாக ஏதாவது நல்லது பண்ணி சரிப்படுத்திக்க முடியாதனா, பிந்தின ஆதாம் கழுவுனதை நானாக ஒரு தப்பு பண்ணி மறுபடியும் அழுக்காக்கிக்க முடியாது. இதுக்கு ரீசன் நீங்கள் துணிஞ்சு போய் பாவமங்கன்னு சொல்கிறதா? இல்லை. உங்களுடைய நீதிமான்கிற ஸ்டேட்டஸ் மாற்றப்பட முடியாதது. அப்படி மாற்ற முடியும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆதாம் பண்ண பாவம், ஏசு கிறிஸ்து சென்ற வெளியேறின ரத்தம், எது பெட்டர்? ஆதாமோட தான் பெட்டர் இல்லை ஏசு கிறிஸ்துவோட பெட்டரா? ஏசு கிறிஸ்துவ ரத்தம் க்ளீன் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் எதாவது பண்ணிட முடியுமா? கிடையாது. சரிங்களா? இது துணிஞ்சு போய் நம்ம பாவம் பண்ணுங்க சொல்கிறதில்ல. பாவத்துக்கு மரித்தவன் அதில் பிழைத்திருப்பது எப்படி? இன்றைக்கெல்லாம் என்னைக்கு நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோமோ அப்பொழுதே அவரோடு அறையப்பட்டோம். எப்போ ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வெளில வந்தோமோ அப்போ அவர் உயிர்த்தமாய் நம்மளும் உயிர் தெழுந்தோம். சரிங்களா? அவர் அடிக்கப்பட்டது நம்முடைய பாவத்துக்காக. அவர் எதனால் உயிர் தெழுப்பப்பட்டார் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா பைபிள் தெளிவாக சொல்லுது, நம்மளுடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டதுனால. ஏதாவது ஒரு பாவம் க்ளீன் பண்ணப்படலைன்னா ஆண்டவர் அவரை உயிர் தெளிப்பிருக்க முடியாது. இன்றைக்கி அவர் உயிர் தெழுந்தார், வலது பார்சல் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா கம்ப்ளீட்டாக டாஸ்க் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ இங்கே பார்க்குற அந்த பழுதற்ற ஆடுன்னு இருக்குல்ல, இது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஏசு கிறிஸ்துவோட முன் மாதிரி. சரிங்களா? அவர்கிட்ட பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யலை. பாவம்னா என்னன்னே தெரியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். நம்மள்கிட்ட நீதி இல்லை, நம்ம நீதி செய்யலை. நீதினே என்னான்னு தெரியாத நம்ம நீதிமானாக்கப்பட்டோம். அதே தராசில் வச்சு பார்த்தீங்கன்னா. சரிங்களா? இப்போ இந்த ஒரு வயசான பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவார்கள். சரிங்களா? அடுத்து, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சைகளை கட்டி கொண்டும். நல்லா யோசித்து பாருங்க.
430 வருஷம் இஸ்ரவேலர் எகிப்துக்கு போய் அடிமையாக இருந்து பாடுபட்ட காலம் 430 வருஷம். இவங்களை வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணி பல வாதைகளை கொண்டு வந்தாலும் கடைசியில் இந்த மோசே நம்மளை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி தான் நம்ம பாடுகளே கூட்டி விட்டான்ப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா முன்னாடி நாள் செங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை தருவாங்க. இந்த வைக்கோல் அது இதெல்லாம் வச்சு தான் செங்கல் செய்யணுமா அந்த காலத்தில், அதெல்லாம் தருவாங்க. இப்போது என்னது, உனக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கியா, போய் என்னுடைய தேவனுக்கு ஆராதனை பண்ணுங்கிற, போய் உன் செங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நீ எடுத்து முன்னாடி எத்தனை செங்கல் செஞ்சியோ அதில் ஒன்று கூட குறைபடாமல் இப்பவும் செய்யணும் அப்படின்னு டாஸ்க்கு கூடி தான் போச்சு. இப்போ மக்களுக்கெல்லாம் செம கடுப்பாக தான் இருக்கும், நம்மளை காப்பாற்றிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் பிரச்சனையை கூட்டிகிட்டு இருக்கானா அவன் அப்படின்னு தான் தோணும். ஒரு வாதையின் போதும் அந்த பார்வோனுடைய இருதயம் என்ன ஆகுது, கடினப்படுது. இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் மோசே வராப்படி, இதுதான்ப்பா கடைசி, எல்லாரும் ஆட்டுக்குட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே, அதை அடிங்க, சரி, அந்த ரத்தத்தை எடுத்து தெளிங்க, ஓகே, சுட்டு நல்லா சாப்பிடு, சாப்பிட்டா நீ ஊரோட்டு வெளில போயிடலாம். ஓ என்னையா லூசா, என்னென்னமோ பண்ணோம், எதுக்குமே ஒன்றும் பண்ணாதவன் இன்னைக்கு நான் சாப்பிட்டா வெளில போயிடுவேனா? அது மட்டும் இல்லை, சாப்பிடும்போது உங்கள் அறைகள் கச்சையை கட்டி கொண்டும் உங்கள் கால்கள் பாதரட்சியை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் பொசுக்கி கடைவீர்கள். வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டு போகாமல் செருப்பை வீட்டுக்கு வெளில கழட்டி வைப்போம். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆட்டுக்குட்டியை சுட்டு முடித்தோன்னே நல்லா ஷூ போட்டுக்கிட்டு பெல்ட் போட்டுக்கிட்டு பேகெல்லாம் எடுத்து ரெடியாக ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு இப்போ சாப்பிடுங்க. ஏன்னா நீ எந்த நேரம்னாலும் நடந்து வெளில போயிடுவ. நம்ம இந்த விசுவாசம் சொல்கிறோம்ல, யாருக்காவது ஒருத்தருக்குனாலும் கேள்வி வந்திருக்கணும்ல இங்கே, ஓ என்னையா சொல்கிறேன், ஆனால் எல்லாருமே இவ்வளோ தானா, இவ்வளோ சிம்பிள் தானே, பண்ணிடுறோம் அப்படின்னு பண்ணுறாங்க. சுற்றி அலறல் சத்தம் கேட்குமா இல்லையா, பிள்ளை செத்து போச்சு. இப்போ ஆள்கள் மட்டும் கொல்லப்படல, மிருக ஜீவன்களில் கூட முதல் பேரான செத்து போதான். நைட்டு முழுசு சுற்றி ஓலம். இங்கே இஸ்ரவேலரோட வீட்டிலலாம் என்ன, ஜம்முன்னு கிளம்பி பவுடர்லாம் போட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு சென்ட்லாம் அடித்து சும்மா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தயவு செய்து நீங்கள் புரட்டு போங்கடான்னு சொல்கிற அளவுக்கு. சரிங்களா, நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பெரிய விசுவாசம் வேணும். 430 வருஷம் இங்கே போட்டு நம்மளை போட்டு அடின்னு அடித்தவன், இந்த 10 வாதைகளுக்கு அப்புறமும் நம்ம போகக்கூடாதுன்னு சொன்னவன், இதை செஞ்சால் போயிட முடியுமா? சரிப்பா அவன் போன்னு சொல்லட்டும், அப்புறம் நான் பேக் பண்ணிக்கிறேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்துருக்கேன், கொஞ்ச நேரம் தூங்க விடுப்பா. எல்லா பேரும் ரெடியாக கிளம்பி இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃபெய்த் வேணும். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையிலே தடியை பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடுவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி. ஏசு கிறிஸ்து நம்மளோட பரிகார ஆடு, அதோட மாதிரி தான் இது. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகள் எல்லாம் மதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். இதுக்கு அடுத்து வர இந்த பாருங்க, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். இவங்க என்னோட பிள்ளைங்க, இவங்க பொல்லாங்கனோட ஆட்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எது தான், ஒன்று தான் இரத்தம். யாராவது ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலனை புரிஞ்சுக்கிட்டு அவனும் இரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் தெளிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த வீடும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். எப்படி பிரதர், நீங்களா சும்மா கற்பனை சொல்லாமா? நீங்களும் நானும் புறஜாதியினர். இன்றைக்கி எதனால நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகளானோம், எதனால அவருடைய சகலத்தையும் சுதந்திரிக்கிற உரிமை நம்மளுக்கு எடுத்தது? அவருடைய ரத்தம் என்னை சுத்திகரிச்சிச்சுன்னு நம்ம ஒத்துக்கிட்ட ஒரே ரீசன் தான். சரிங்களா, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். உள்ள இருக்க ஆளு சுத்தமானவனா நியாயமானவனா இருக்க முடியாது. அந்த இரத்தத்தை நான் பார்க்கும்போது அந்த இரத்தத்தை மீறி எந்த பிரச்சனையும்
கர்த்தர் கண் பார்க்க முடியாது. சரிங்களா? நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நீங்கள் மூடப்பட்டிருக்கும் போது, கழுவப்பட்டிருக்கும் போது ஒரு வாதையும் உங்களை தொட முடியாது. சரிங்களா? இதுதான் உண்மை. நான் நல்லவனா, நான் ஒழுங்காக நடக்கிறேனா, நம்ம நீதிமான், நம்ம ஒழுங்காக தான் நடப்போம். ஆனால் அதை பார்க்குறது நம்ம டியூட்டி கிடையாது. ஏன்னா என்ன சுற்றி நீதிமானாக மாற்றினது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவர் பாடுபட்டது, அவருடைய ரத்தத்தினால தான் நான் சுத்தமாக இருக்கேன். நான் செய்கிற நல்ல காரியங்கள்னால் அல்ல. ஆனால் நான் நீதிமானாக இருக்கிறனால நல்ல காரியம் பண்ணுவேன். நான் நல்ல காரியம் பண்ணி நீதிமானம் ஆகலை. சரிங்களா? நான் நல்ல காரியம் பண்ணி நீதிமானம் ஆவேன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மரித்திருக்க வேண்டியது அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமலே நான் நீதிமானாக இருக்க முடியும்னு நம்ம சொல்கிற மாதிரி ஆகிடும். சரிங்களா? நான் ஒழுங்கான காரியங்கள் பண்ணுவேன், ஏன்னா நான் நீதிமான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். நான் நீதிமானாக தான் நடப்பேன். சரிங்களா? அந்த ரத்தம் தான் கடந்து போக பண்ணது அவங்கள என் பிள்ளைங்க. சரி, இது என்ன நியாயம்? எல்லா வீட்லேயும் முதற் பேரான குமாரன் அடிக்கப்பட்டான். இந்த இஸ்ரவேலர் வீட்டில் மட்டும் அடிக்கப்படலையான்னு கேட்டால் அங்கேயும் முதற் பேரான குமாரன் அடிக்கப்பட்டான். அந்த அடிக்கப்பட்டது தான் அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி. சரிங்களா? உங்களுக்கும் எனக்கும் நான் எவ்வளவோ பாவியாக இருந்திருக்கேனே, இன்றைக்கும் தெரியாமல் தவறி விழுறேனே, அப்படி எப்படி நான் ஆசிரமம் இருக்க முடியும்னா, நம்மளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். தீர்த்த பிறகு தான் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். ஸோ அங்கே முதல் பேரான குமாரன் தப்பிக்கலை. அங்கே நம்மளுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி இருந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து சகலத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். சரிங்களா? அடுத்து இப்போ நம்ம பார்த்த அக்கரன்ஸ் இருக்குல்ல, இதே அக்கரன்ஸை சங்கீதம் 105:37 இவங்க சாப்பிட்டது வெறும் கர்த்தரோட பந்தி இல்லைங்களா? இவங்க கேட்டது என்ன? நாங்களும் எங்கள் எல்லா பிள்ளைங்களும், பொண்டாட்டி பிள்ளைங்களும், எங்கள் ஆடு மாடுகளும் எங்களுக்கு சேர்ந்த எல்லாம் வெளில போகணும். அவங்களுக்கு சேர்ந்தது மட்டும்தான் வெளில போச்சா? அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். இது என்ன அநியாயமாக இருக்குது? அவங்களுக்கு வேணுங்கிறத மட்டும்தானே எடுத்துகிட்டு போன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு இல்லாதது, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. 2 விஷயம் இங்கே காமிக்குது. ஒன்று ஹெல்த், இன்னொன்று வெல்த். வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். இன்னும் ஒரு லெவலில் போய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். கர்த்தர் எகிப்தியர் கண்ணில் கிருபை கொடுத்தனால இவங்க கேட்டதெல்லாம் கொடுத்து கேட்காதையும் சேர்த்து கொடுத்தாங்க. சொல்லப்போனால் என்ன ஆண்டவரே இது நியாயமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு காலேஜில், ஒரு ஸ்கூலில், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க. உங்கள் பாஸ் உங்களுக்கு ஒரு 5 வருஷமாக உங்களுக்கு சம்பளமே கொடுக்காம வேலை வாங்குறாரு. சரிங்களா? அடிமையாட்டம். நீங்களே வேலை பார்க்குறீங்க. கடைசியில் அந்த 5 வருஷ சம்பளத்துக்கும் அதோட இன்ட்ரெஸ்ட்டையும் போட்டு ஒரு நாள் கொடுத்தா அது தப்பாவாக இருக்கும். அதுதான் நியாயம் இல்லைங்களா? இவங்க அடிமையாக வேலை பார்த்த காலங்களுக்கான சம்பளமும் அதுக்கான பேக் பெயின் சொல்லுவோம். ஈவன் கவர்மெண்ட் சில சமயம் டிஏ அலவன்ஸ் அது இதெல்லாம் சொல்லும்போது இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் சொல்லுவாங்க ஜூன் மாதத்துலேருந்து. அப்போ அதையும் சேர்த்து பேக் பேயாக ஒரு லம்சம் அமௌண்ட் வரும்ல. இவங்க எடுத்ததெல்லாம் இவங்களுக்கு தேவையானதும் இவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியதும் இவங்கள்ட்ட பறிக்கப்பட்டதும் வட்டியும் முதலமாக சேர்த்து கொடுக்கப்பட்டது. எப்போ? இவங்க கர்த்தரோட பந்தியில் பங்கெடுத்தப்ப. அவங்களில் ஒருத்தன் கூட பலவீனம் இல்லை. இவங்க எல்லா பேரும் ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்டாக இந்த சாப்பாடு சாப்பிடணும், கார்போஹைட்ரேட் இவ்வளோ தான் இருக்கணும், ஃபேட் இவ்வளோ தான் இருக்கணும், ப்ரோட்டீன் இவ்வளோ தான் இருக்கணும். இந்தியாவில் அது எந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்னு தெரில. யூஎஸ் இந்த மாதிரி சில முன்னேறுன்னு சொல்லப்பட்ட நாடுகளில் சாப்பாடுன்னு ஒன்று வாங்கினீங்கன்னா அதில் ஒரு ஃபுட் லேபிள் இருக்கும். ஃபுட் பிரமிட் போட்டு காமிச்சிருப்பாங்க. இதில் இவ்வளோ கார்ப், இவ்வளோ ப்ரோட்டீன், இவ்வளோ ஃபேட், ஒரு மனுஷர் ஒரு நாள் எடுக்கக்கூடிய கலோரி இவ்வளோ, இதில் இவ்வளோ ப்ரோட்டீன். நம்ம புரதச்சத்து கம்மியாக எடுக்கிறோம்னு சொல்லப்படுற நாட்டில் நம்மளும் ஒருத்தவங்க. இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும், ஜாக் பண்ணணும், ஃபிட்னஸ் மசில்கான எக்ஸசைஸ் பண்ணணும்,
இப்படி ஃபிட்னஸ் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி பெரிய காசு சம்பாதிக்கிற இண்டஸ்ட்ரியில் அது ஒரு இண்டஸ்ட்ரி. இவங்கெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணவங்களா? சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சொன்ன வேலையை சம்பளம் இல்லாமல் செய்யணும், அடிமைகள் மாதிரி வேலை பார்க்கணும். இவங்க என்ன சாப்பிட்ருப்பாங்க? நாள் முழுசு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு நடந்தது ஒரு அதிசயம், மிராக்கிள். அந்த யாத்திராகம் 12:37 பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் புத்திரர் ராமேசை விட்டு கால்நடையாக பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். 6 லட்சம் புருஷர்னா மனைவிமார், குழந்தைகள் எல்லாம் சேர்த்திங்கன்னா கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஒருத்தர் கூட, சின்ன குழந்தையிலேருந்து வயசான ஆள் வர ஒருத்தர் கூட பலவீனமாக இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் பலவீனனாக இருக்க வேண்டிய அவசியமாக தான் இருக்குதா? இவங்க சாயல் மாடல், அதோட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு ஒப்பான ஒன்று. அந்த சாயலை பார்ட்டிசிபேட் பண்ணும்போதே, அதில் பங்கெடுக்கும் போதே அவங்க செல்வ சீமான்களாக வெளில வந்தாங்க. அவங்கள்ட்ட ஒன்றும் குறைபட்டு போல, அவங்கள யாருமே பலவீனன் இல்லை. இன்றைக்கி நீங்களும் நானும் பலவீனன்னு சொன்னால், எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு கொடுத்த ப்ரிவிலேஜை உங்களுக்கு அவர் இறங்கி செஞ்சிட்டார், நம்ம அதை எடுத்து பயன்படுத்தாமல் வச்சுருந்தா எப்படி இருக்கும்? எங்கேயோ ஒரு இடத்துல என்னமோ ஒன்று மிஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? நம்ம பலவீனனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த விஷயத்தில் சுகவீனமாக இருக்கேன், இல்லை இந்த விஷயத்தில் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, இதுபடி பார்க்கும் பொழுது. சரிங்களா? உண்மையான பரிகாரியான ஆடு இயேசு கிறிஸ்து. சரிங்க? இப்போது இதில் இந்த ஃபஸ்ட்டு எல்லா பேத்துக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக தெரியும். இது மத்தேயு, மார்க்கு, லூக் 3 புத்தகத்துலையுமே இருக்குது. இது மத்தேயுலேருந்து நான் கொண்டு வந்ததுக்கு ரீசன், மத்தேயுல மட்டும் ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டு ஒரு இடத்துல இருக்குது. அது வாசிக்கும் போதே அந்த வார்த்தை மட்டும் இல்லைன்னா மார்க்கு, லூக்கில் இருக்குன்னு அர்த்தம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. சரிங்களா? அப்பத்தை பிக்கிறார், இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அப்பத்தை எடுத்து இதுதான் என்னுடைய உடம்பு, ரசத்தை எடுத்து இதுதான் என் ரத்தம். இந்த மார்க்கு, லூக்கால பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அப்படிங்கிற வார்த்தை இல்லை, இது அநேகருக்காக சிந்தப்படுற என்னோட ரத்தமாக இருக்கிறது. எனக்கு இந்த பாவ மன்னிப்பு உண்டாகும்படின்னு எக்ஸ்பிளிசிட்டாக சொன்னது பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா? ஆனால் பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கொஞ்சம் இந்த தவழ்ந்து வர புதுசாக இயேசு கிறிஸ்துவ ஆண்டவன் ரட்சா ஏற்றுக்கொண்டவங்களுக்கு கூட தெரியும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கும். சில சமயம் எந்த விஷயத்தில் டவுட்டாக இருக்கும்னா, எந்த வரைக்கும் சுத்திகரிச்சிச்சு? நான் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவன் ரட்சராம் ஏற்றுக்கொண்ட வரைக்கும் சுத்திகரிச்சிருச்சு, அதுக்கப்புறம் நான் என்னவை பாதுகாத்துக்கணும். இந்த மாதிரி சில டவுட் இருக்கலாம் ஒழிய, மற்றபடி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்குங்கிறது டவுட் இருக்காது. ஆனால் இந்த பிரெட், இந்த அப்பத்தை பற்றின வெளிச்சம் சரியாக தெரியாது. ஏன்னா இங்கே கூட பாருங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள், இது என் சரீரமாக இருக்கிறது. ரத்தத்துக்கு மட்டும் ஒரு இடத்துல எக்ஸ்பிளிசிட்டாக பாவ மன்னிப்பு உண்டாகும்படின்னு இருக்குது. சரிங்களா? இது எல்லா பேத்துக்குமே தெரியாதவங்க இருக்க முடியாது. ஆனால் நான் எக்ஸ்பிளிசிட்டாக காமிக்க நினச்சது இந்த யோவான் 6:48-58. இதில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதில் நான் சில விஷயத்தை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஜீவ அப்பம் நானே, அவர் தான் ஜீவ அப்பம். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. உலகத்தின் ஜீவனுக்காக அவர் கொடுக்கிறது அவரோட மாம்சம். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு.
இது சொல்லி முடித்தோன்னே இவர் நார்மலாக ப்ரீச் பண்ணும்போது எவ்வளோ கேட்டகரி ஆஃப் மக்கள் நிற்பாங்க. இவர்கிட்ட குற்றம் பிடிக்கிறதுக்கு பரிசேயர் சதுசேயர் நிற்பாங்க. இவருடைய சீஷர்கள்னால் நம்மளுக்கு ஒரு 12 பேரை தான் தெரியும் இல்லைங்களா. இந்த 12 பேரையும் மீறி 70 பேர் நினைக்கிறேன், 70 சீஷர்கள் என்னமோ ஒரு ஃபஸ்ட் லெவல். அதுக்குள்ளே சோசன் 12 பேர், அதுக்குள்ளேயும் எக்ஸ்பிளிசிட் சாய்ஸ்னால் ஒரு 3 பேர் வருவாங்க. சரிங்களா. இது இல்லாமல் காமன் மக்கள் நிற்பாங்க. இது இவர் சொல்லும்போது வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவம் அப்பம் நானேன்னு சொல்லும்போது அங்கே பரிசேயர் சதுசேயருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இவரோட அப்பா அம்மா நம்மளுக்கு யாருன்னு தெரியும், இவரோட சகோதரன் சகோதரி நம்மளுக்கு யாருன்னு தெரியும், இவர் என்ன வானத்தில் தான் இறங்கி வந்தார், இவர் மட்டும் என்ன அதிசயம். இவரையும் ஒரு சாதாரண மனுஷராக தான் பார்த்தாங்க. சரிங்களா. பரிசேயர் சதுசேயர். சரி, பரிசேயர் சதுசேயருக்கு அவ்வளோதான், அவங்க அப்படி பார்க்குறாங்க. அடுத்த லெவல் இவரோட சீஷர்கள் ஃபஸ்ட்டு என் மாம்சத்தை புசிங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நம்மளுக்கு கர்த்தரோட பந்தின்னு தெரிஞ்சனால நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கும். இது விளங்காத ஒருத்தருக்கு என் மாம்சத்தை புசி அப்படின்னா என்ன, நான் நர மாம்சம் சாப்பிட்றவனா, அந்த கேனிபலிசம் சொல்லுவாங்கல்ல, நான் நர மாம்சம் சாப்பிட்றவனா அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா. என்னப்பா இவர் பேசுகிறாரு அப்படின்னு தோணும். எப்படி நான் அது சொல்கிறேன்னா, இந்த ஆலயத்தை இடிங்க 3 நாளில் கட்டி காட்டுவேன்னு சொன்னார். எல்லா பேத்துக்கும் அவருடைய சரீரமாகிய ஆலயம், ஆவியானவர் வாழும் ஆலயம்னு அவர் சொன்ன அவரோட உடம்பான எல்லாரும் நினச்சாங்க. எப்படிப்பட்ட கோயில், இதை கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, இதை இடித்தா அவர் 3 நாளில் கட்டுவாராம். அவங்களுக்கு அந்த உள்ளார்ந்த அர்த்தம் விளங்காதனால அவங்க வெளிப்படையாக பிளெயினாக என்ன பார்க்க முடியுமோ அதை புரிஞ்சுப்பாங்க. சரிங்களா. இவர் சொன்னது என்னுடைய சரீரத்துக்கு சமமாக, அதன் மாதிரியாக நீங்கள் ஒரு அப்பத்தை பெற்று இது இயேசு கிறிஸ்து எனக்காக பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரம் நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் அவருடைய மரணத்தை அறிக்கையிடுறீங்க. சரி, மாம்சத்தை சாப்பிட்றதா நரமாம்சன்னு பார்த்தாங்கன்னா என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள். இது பயங்கர கொடுமையான காரியம். எந்த ஆடு மாடையும் நீங்கள் சாப்பிட்லாம், ஒரே ஒரு கண்டிஷன், மாம்சத்தை ரத்தத்தோட புசியக்கூடாது. ஏன்? ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குது இல்லைங்களா. எந்த ரத்தத்தையுமே குடிக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இதைத்தான் நாங்கள் காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி இவர் இவரோட மாம்சத்தை புசிக்கிற மட்டும் இல்லாமல் இவரோட ரத்தத்தையும் குடிக்கணுங்கிறார். நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு இடத்துல தாவீது சொல்லுவான், என்னுடைய ஊர் அந்த கிணத்துலேருந்து தண்ணி குடித்தா எப்படி இருக்கும், ஏன் இந்த தண்ணியெல்லாம் நல்ல தண்ணி இல்லையா, அந்த தண்ணி குடித்தா எப்படி இருக்கும். ஜெசிகாவுக்கு சிங்கப்பூர் போகணுன்னு ஆசை. நம்ம இங்கே தோசைன்னு ஒன்று சுடுவோம்ல, அந்த மாதிரி அங்கே பேன் கேக்னு ஒன்று சுடுவாங்க. அதுவும் அது நல்ல ஃப்ளஃபியாக ஒரு பேன் கேக். ஒரு நாள் காலையில் முழிச்சோன்னு சொல்லுது, அப்பா எனக்கு அந்த ஃப்ளஃபி பேன் கேக் அந்த கடையிலேருந்து சாப்பிட்ணும். நான் சொன்னேன், எப்படி அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இவன் கேட்குறது, அந்த கிணத்துல அந்த தண்ணி ஒரு 3 ஆளுக பராக்கிரமசாலிகள், தாவீதை தன்னோட உயிராக நேசித்தவங்க, மதித்தவங்க, எதிரிகளோட இதெல்லாம் மீறி உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. தாவீது என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க? அதை கீழே ஊற்றிடுவான். எனக்கு வாஸ்தை என்னடா லூசு பைய, இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ரொம்ப நன்றிடான்னு சொல்லி குடிச்சிருக்க வேண்டியதான்னா, அவங்க உயிரை பணைய வச்சு எடுத்துகிட்டு வந்த தண்ணி இதை நான் குடித்தேன்னா அவங்க ரத்தத்தை, அவங்க ஜீவனை குடித்தது சமானம் எனக்கு. இது யாருக்கு தான்? கர்த்தருக்கு தான் சொல்லி அந்த தண்ணியை ஊற்றி போடுவார். இந்த ஜீவன் இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எதனாலும் மனுஷன் கிரியேட் பண்ணிட முடியும், இல்லை மாயாஜால வித்தக்காரன் கிரியேட் பண்ணிட முடியும். இந்த உயிர் ஜீவனை கிரியேட் பண்ணுறது அவர் ஒருத்தர் தான். இந்த ஜீவன் அவருக்கானது, இதில் பங்கெடுக்கிறதுக்கு நம்ம பாத்திரம் இல்லைங்கிறது தான் ஒரிஜினல் கான்செப்ட் இல்லையா. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் பாவிகளை நீதிமானாக்க வரல, மரித்தவங்க ஜீவன் கொடுக்கறதுக்காக வந்தேன். நான் ஜீவன் கொடுக்கவும் ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். இவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்குள்ள ஜோவே லைஃப், அந்த ஆண்டவருக்கு உண்டான ஜீவனையே உங்களுக்கு நான் கொடுக்க வந்தேன். இப்போ அது நீங்கள் எப்படி தான் பெற்றுக்கொள்ள முடியும்? இத்தனை நாள் நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணீங்கல்ல, என்னுடைய பிளட்,
அவர் திராட்சை கொடி, நம்ம கிளைகள். இந்த சைலம் ஃப்ளோயம் இந்த 11th 12th படிக்கிறாங்க. இது சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற வழி, இது தண்ணி எடுத்துகிட்டு போகிற வழி. அவருக்குள்ள ஓடுற ஜீவன் நீங்கள் அந்த கிளையில் இணைஞ்சிருந்தால் உங்களுக்கும் ஓடும் இல்லைங்களா? இப்போ அவர் சொல்கிறாரு, தேவனுக்கே உண்டான ஜோவே லைஃப், அந்த ஜீவனை உனக்கு நான் கொடுக்க, உன்னுடைய ஜீவனை பரிபூர்ணப்படுத்த நான் வந்திருக்கேன். எப்போ தான் பாசிபிள்? ஏன் ரத்தத்தில் பங்கெடுத்தால் தான் பாசிபிள். அன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கு விளங்குச்சுன்னு தெரில. நிறையா பேர் இது கொடுமையான உபதேசம், இதை ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் எப்படி இருக்க முடியும்னு பிரிஞ்சு போகிறாங்களாம். கொஞ்சம் இருக்க மிச்ச பேர்த்திட்ட மட்டும் கேட்குறாரு, நீங்களும் போயிடலாமான்னு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஜீவன் தரும் வார்த்தை உங்கள்கிட்ட தானே இருக்குது, வேறு எங்கே போவோம்? மனுஷன் வாழ்வது அப்பத்தினால் மாத்திரமல்ல, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த ஜீவனை தரக்கூட வார்த்தை உங்கள்கிட்ட தானேப்பா இருக்குது, உங்களை விட்டு எங்கே போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இவ்வளோ கடந்து ஏர்லி சர்ச் பயங்கர வல்லமையா மகிமையா இருந்த ஆதி திருச்சபை, அவங்க எப்படி இந்த கர்த்தரோட பந்தியை பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 2:42-46. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோனித்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போது ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் ஆப்ரேஷன் டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா உபதேசம், ப்ரீச்சிங், ஃபெலோஷிப், கம்யூனியன், அப்பம் பிக்குதல், ஜெபம் பண்ணுதல். இப்போது மெசேஜ் ப்ரீச்சிங் கேட்குறது எவ்வளோ முக்கியமோ, ப்ரேயர் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி கர்த்தருடைய பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது முக்கியம். ஏன்னா இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்து அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுதோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி. நான் இன்னைக்கு கர்த்தரோட பந்தியில் பங்கெடுக்கணும். மாதத்துக்கு ஒரு தடவை யூஷுவலாக, இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, யூஷுவலாக இருக்க சண்டே ஸ்ட்ரென்த்தை விட இந்த மாதத்தின் முதல் நாள் கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நேற்று கூட தயா பிரதர் சொன்னார், நாளைக்கு கூட்டம் கொஞ்சம் கூடமாக இருக்கணும். அன்னைக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் கர்த்தரோட பந்தியில். வீடுகள் தோறும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வீடுகள் தோறும். இன்றைக்கி நீங்கள் கர்த்தரோட பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, பங்கெடுக்கிறதுக்கு மாதத்தின் முதலாம் நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ நீங்கள் பங்கெடுக்கணும், எப்பொழுது அவரோட இறப்பை அறிக்கை பண்ணணும், எப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், அவங்க வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட்டு வந்தார்கள். அவங்கள்ட்ட ஒருத்தனுக்கு கூட ஒரு பலவீனம் இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்கள் பலவீனமாக ஃபீல் பண்ணுறீங்களா? அப்பா உங்களால் நான் பலவான், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். எனக்காக நீங்கள் நொறுக்கப்பட்டீங்க, எனக்காக அடிக்கப்பட்டீங்க, உம்முடைய காயங்களால் நான் குணமானேன் சொல்லிட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா? வீடுதோறும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், வாரத்தின் முதலாம் நாளிலே. இன்றைக்கி நீங்கள்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு வந்தீங்கன்னு யாராவது, எதுக்கு சர்ச்சுக்கு போகிறீங்கன்னு யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரில. ஒருத்தர் ஒரு பதில் சொல்லலாம். ஆனால் இங்கே அப்போஸ்தலர் 20:7-12 என்ன சொல்லுது பாருங்கள். வாரத்தின் முதலாம் நாளிலே எதுக்காக வந்தாங்களாம்? அப்பம் பிற்கும்படி. அப்போது பிரைமரி டாஸ்க், அதுதான் முதலாம் தரமான காரியமாக சொல்லப்படுது. வாரத்தின் முதலாம் நாளிலே பிரசங்கம் கேட்க வந்தாங்க, அதோடு சேர்த்து அப்பமும் பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வேறு. வாரத்தின் முதலாம் நாளிலே அப்பம் பிற்கும்படி கூடி வந்திருக்கையில், அது எப்போ? இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ரீச்சர் அவர் ப்ரீச் பண்ணார்னா டே நைட் பார்க்க மாட்டார், ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருப்பார். எப்பயாவது ஒரு தான் டவுனுக்கு வராரு. அவர் இப்போ இருக்கார், அவர் யூஎஸில் வல்லமையாக பேசுகிற ஊர்லேயே இருங்க. அவர் பேசுனா சும்மா அத்தனை பேர் சுகமானிறாங்க, அதுங்க இதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பவுல் அப்போஸ்தலன் ஒரு பயங்கரமான அப்போஸ்தலன் அவர் வந்திருக்காரு. இவங்க எதுக்காக போனாங்கன்னு ஆவியானவர் நம்மளுக்கு கோட் பண்ணி காமிக்கிறார். அப்பம் பிற்கிறதுக்காக வந்தாங்க. வாரத்தின் முதலாம் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில்
பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அப்பொழுது ஐத்துகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து, இந்த பாஸ்டர்மா சொல்லுவாங்களே தூங்காதீங்க தூங்காதீங்கன்னு சொல்லிட்டு, மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். இது அவனோட தப்பு. யார் ப்ரீச் பண்ணும்போது தூங்க சொன்னது? பவுல் சொல்லலை. இது ஆர்கனைசரோட தப்பு. யாராவது ஜன்னலை ப்ரொடெக்ஷன் இல்லாமல் வைப்பாங்களா? ஒரு கம்பி வேலையெல்லாம் போட்டு வைக்கணும். இது ஏன் தப்பு இல்லை அப்படின்னு பவுல் சொல்லப்போனால் சாதாரண மனுஷனாக இருந்தால் ஓடி போயிருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நடக்கிற விசேஷத்தை பாருங்கள். ஒரு தேவ மனுஷனா எப்படின்னு நம்ம பார்க்க முடியும். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். சரி, உயிரோடு எழுப்பிட்டான். அப்பா இன்னைக்கு இந்த தலைவலி போதுண்டான்னு புறப்பட்டு போனானான்னு பார்த்தீங்கன்னா, பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து, ஏன்னா ஆண்டவரே இந்த கவுண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டதுக்காக நன்றி. இந்த ஜீவனை, இந்த உயிரை நான் எழுப்ப முடிஞ்சதுன்னா எதனால்? நீர் கொடுத்தீர் ஜீவனை, இவனுக்காகவும் நீர் கொடுத்தீர். அந்த ப்ரிவிலேஜில் தான் நான் இவனை எழுப்ப முடியல. நான் பவுல் தானாக ஒரு ஆளை ஜீவனோட எழுப்புறதுக்கு என்ன வல்லமை இருக்குது? சரிங்களா? போயிட்டு வந்த டியூட்டி என்ன? அப்பம் பிட்டு புசித்து, சரி வைண்ட் அப் பண்ணிடலாமா? விடியற்காலம் அளவும் வெகு நேரம் பேசி கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அப்போ அப்பம் பிட்குதல்ங்கிறது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓகே வைண்ட் டவுன் பண்ணிடலாம், இதோட போதும் அப்படின்னு இல்லை. அவனோட உயிரோடு எழுப்பிட்டு போய் அப்பம் பிட்டு மறுபடியும் விடிகாலம் மட்டும் பேசிகிட்டு இருந்துட்டு போனாங்களாம். அப்போ ஆதி திருச்சபை வல்லமையாக செயல்பட்டது. அப்போ இருந்த வல்லமை இப்போல்லாம் இருக்கா பிரதர் யாராவது கேட்டிங்கன்னா, நம்ம அப்பம் பிட்குதல், கர்த்தருடைய பந்தி பார்ட்டிசிபேட் பண்ணுறது எந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள வெளிச்சமாக இருக்குன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். சரிங்களா? இவ்வளோ நம்ம பார்த்துட்டோம். அந்த காலத்தில் கேனிபலிசம், ரத்தத்தை எப்படி நான் புசிக்கிறது, சேச்சி இது கடினமான உபதேசம் அப்படிலாம் இருந்தால் கூட இன்றைக்கி கர்த்தரோட பந்தினா எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும். அப்படி இருந்தும் எங்கே நம்ம தடுமாறுறோம், எங்கே ஒரு நம்மளுக்கான பிளஸ்ஸிங், நம்மளுக்கான ஆசீர்வாதம் நம்மளுக்கான ஒரு பயமாக மாற்றப்பட்டதுன்னா இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான். சரிங்களா? இன்னைக்கான மெசேஜ் இது வரைக்கும் உள்ளது. நீங்கள் ஏதாவது யோசிச்சுட்டு கவனிக்காமல் இருந்தால் கூட இதை ஒன்றை மட்டும் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். சரிங்களா? 1 கொரிந்தியர் 11:23-29, நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவர் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். நேற்று இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த ஸ்லைடை நான் ப்ரிப்பேர் பண்ணுறது மேக் சிஸ்டத்தில் ப்ரிப்பேர் பண்ணுவேன். விண்டோஸில் போடும்போது சில சமயம் ஃபார்மேட்லாம் மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ தயா பிரதர் அதை ஃபார்மேட் பண்ணுவார். அப்போ இதை ஃபார்மேட் பண்ணும்போது தயா பிரதர் இதெல்லாம் பார்த்துட்ருக்கார்ல, அவர் சொன்னது சில இடங்களில் கர்த்தரோட பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ரெடியாகிற மீட்டிங் இருக்கும். தன்னைத்தானே சுத்திகரித்து நான் கர்த்தரோட பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கானா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. அவர் பேசின பிறகு தான் ஒரு காரியம் நான் சொல்ல போகிறேன். அதனால் இங்கே டாக்குமெண்ட் பண்ணலை. இயேசு கிறிஸ்து அவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ஒரு துண்டை கட்டிக்கிட்டு ஒரு சட்டியில் தண்ணி எடுத்து சீசர்களோட காலை கழுவி துடைக்க ட்ரை பண்ணுவார். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பேதர் என்ன சொல்லுவான்? அப்பா நீங்கள் எப்படி என் காலை கழுவுறது?
இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பாரு? பங்கு இல்லை, நான் உன் காலை கழுவலைன்னா உனக்கு எனக்கு பங்கு இல்லை. இப்போ பேதுரு சொல்கிறதான் ஒரு ஃபன்னியஸ்ட் பார்ட். அப்போ பேதுரு என்ன சொல்லுவான்? அப்போ என்னை குளிப்பாட்டி விட்டுருங்கப்பா, என் கால் மட்டும் இல்லை. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பாருங்க? எப்போ நீங்கள் இதை நீங்கள் பிளெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு தடவை குளிச்சாமல் சுத்தமாக இருப்பான், காலை மட்டும் கழுவுனா போதும் அப்படின்னு பிளெயின் உலகத்தரமாக பார்த்துக்க முடியும். என்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவும் இரட்சகராம் ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றீர்களோ அன்னையிலேருந்து நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க. இப்போ அந்த காலை கழுவுறது துடைக்கிறங்க இருக்குல்ல, ஆவியின் வசனத்தினால் வார்த்தையினால் எப்போ கேட்டு ஒரு தவறானது இல்லை, நற்செய்தி இதுதான், இயேசு கிறிஸ்து என்னுடைய அப்பா இவ்வளோ அன்புள்ளவர், எனக்காக சகலையும் செய்து விட்டார், இப்படின்னு ஒரு நாள் கேட்டு வசனத்தினால் கழுவப்படுறது தான் அந்த காலை கழுவப்படுறது. அப்போது நம்ம எல்லாம் ஆல்ரெடி சுத்தமாக இருக்கோம். இப்போவும் ரெகுலராக வசனத்தை கேட்டு அப்பப்போ படுற தூசியும் தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போது பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக ஆயத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறது புத்திசாலித்தனமா? யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க. நான் பதிலை கேட்டு சொல்லலை, எதிர்பார்த்து சொல்லலை. சரிங்களா? ஆனால் பொல்லாங்கன்னு எதையாவது உன்னை வச்சு ஏமாற்றணும்ல. கர்த்தரை தேடி வர ஒருத்தன் துணிகரமாக பாவம் செய்கிறவன் ஒருத்தனாக இருப்பானா? அவனே பாவமாக வந்து அப்பா அப்படின்னு கிட்டி சேர்ந்துருப்பான். டேய், இன்னைக்கு காலையில் நீ உன் பொண்டாட்டிகிட்ட சத்தமாக பேசின ஞாபகம் இருக்கா? ஆமாம், நான் பாவி தான், என் பொண்டாட்டியை திட்டேன். கர்த்தரோட பந்தியில் எப்படா நீ பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? என்ன சொல்லியிருக்காரு அவர்? சகோதரன் மேலே உனக்கு குற்றம் இருந்தால் போய் ஃபஸ்ட் சமாதானம் பண்ணிட்டு அப்புறம் வந்து காணிக்கப்படும். நீ எப்படி இப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? தப்பு. ஆமாம் தப்பு, கடந்து போயிடுறது பெட்டர். யூஸ்வலாக இங்கே நான் ஒரு இடத்த அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருப்பேன். எவன் ஒருவன் அபாத்திரன், அந்த கேரக்டரை பற்றி சொல்லலை. நல்லவன், பொல்லாங்கன், ஒரு பாவி. எவன் ஒருவன் அபாத்திரமாய், அந்த ஆக்ட் அவன் எடுத்துக்கொள்கிற விதத்தை பற்றி சொல்லுது. இல்லை பிரதர், நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்படியே நீங்கள் வாசித்தீங்கன்னா, எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இப்போ பைபிளை கான்டெக்ஸ்டில் பார்க்கணும்னு சொல்லுவோம். நான் 1 கொரிந்தியர் 11 23 29 மட்டும்தான் வாசித்திருக்கேன். நீங்கள் 1 கொரிந்தியர் 11 ஃபுல்லாக வாசித்து பாருங்களேன். என்ன காமிச்சிருக்கோன்னா, சபைக்கு எல்லோரும் வரும்பொழுது சபையில் பலதரப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க இல்லையா? ஒருத்தட்ட காசு கூட இருக்கும், ஒருத்தட்ட காசு கம்மியாக இருக்கும். அவங்க ஒரு பாட்டிலும் ஒரு ப்ரெட்டும். இங்கே பாஸ்டர் வந்து ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவன் குடிச்சிட்டு நல்லா வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு, கர்த்தருடைய பந்தியா இல்லை சாப்பாடா? இது முடிஞ்சதுக்கப்புறம் 29க்கு அப்புறம் சொல்லியிருப்பாங்க, உனக்கு பசியாக இருந்தால் வீட்டிலே சாப்பிட்டு வா. சாப்பாடு வேற, கர்த்தரோட பந்தி வேற. இன்றைக்கி பாஸ்டர் வந்து ஒரு வேஃபரும் ஒரு ஜூஸும் தரார் இல்லையா? இப்படி இதுதான் கர்த்தரோட பந்தின்னு ஒரு டெஃபினிஷன் கிடையாது. நீங்கள் வீட்டில் 2 பருக்க அரிசி எடுத்து, அப்பா இது எனக்காக பெற்கப்பட்ட உம்முடைய சரீரம் நீங்கள் டிக்ளேர் பண்ணி சாப்பிட முடியும். ஏன்னா இந்த வேஃபில்லையோ இந்த திராட்சை ரசத்துலையோ இல்லை. ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணி எடுத்து, இது எனக்காக சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தம் நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியும். இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இதவே சாப்பாடை வச்சு சாப்பிட்டுட்டு சிலர் வெறித்து இருக்கிறார்கள். டாஸ்மாகில் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிற மாதிரி அவன் சர்ச்சில். இது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிகழ்வு கர்த்தருடைய பந்தி, அதை எவ்வளோ அசட்டை பண்ணுகிறார்கள். 1, கர்த்தரோட பந்தி என்னன்னு நிதானித்து அறியாதது. 2வது, கர்த்தருடைய பந்தியிலே 2 எலமெண்ட் இருக்குது, அப்பம் 1 ரசம் 1. இந்த அப்பமும் ரசம் 2மே என் பாவ நிவர்த்திக்காகன்னு சொன்னால் அதுவும் நிதானித்து அறியாதது தான். ஏன்னா 1 அவருடைய மாமிசம், இன்னொன்று அவருடைய ரத்தம். ரத்தம் நம்ம பாவ நிவர்த்திக்காக, மாம்சம் நம்மளோட சுகத்துக்காக. ஸோ நிதானித்து அறியவில்லை என்றால், அப்போ பிரதர் நிதானித்து அறியலைன்னா அவன் தன்னைத்தானே ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாகிறான்.
இது நிமித்தம் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களும் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். என்னைக்கு ஆதாம் பறிக்கக்கூடாது புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டானோ அன்னைக்கே சாகவே சாவாயின்னு சொல்லிட்டார். எல்லா மனுஷரும் எனக்கு தெரிஞ்சு ப்ரிவிலேஜ் டெத்துனா மோசே உன் டைம் முடிஞ்சு போச்சு, ஆரோன் உன் ஷர்ட்டை கழட்டு, இதுதான் ப்ராப்பரான டெத். ஏன்னா ஒருத்தர் வயசாகி நடக்க முடியாமல் வியாதியஸ்தராகி கஷ்டப்பட்டு படுக்கையில் கிடந்து சாகிறது இது இல்லை ப்ரிவிலேஜ்டு. ஆனால் ஏன்னா உலகத்தரம் அப்படி மாறிடுச்சு. இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம் தான் எது? இந்த அப்பமும் ரசமும். இதை நீங்கள் எடுத்துக்கலன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்து ஆண்டம் ரட்சகராம் ஏற்றுக்கொண்ட பிள்ளை இருந்தால் கூட நீங்கள் உலகத்தரமாக எப்படி தான் வாழணும்? அதே நீ சாகவே சாவேன்னு சொன்ன மாதிரி ஓல்டேஜ் ஆகி கஷ்டப்பட்டு அப்படி தான் போகணும். நான் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளை, நான் போய் வயரை தொட்டால் எனக்கு ஷாக் அடிக்கான்னு சொல்லுவீங்களா? இந்த உலகம் படைக்கப்பட்டது இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும்னா அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். எல்லா பேரும் எப்படி முதிர் வயதாகி ஏதாவது வியாதி வந்து கஷ்டப்பட்டு இறக்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுக்கும் ஆயிருக்கணும். ஆனால் அவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாதையை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கார். இது என் மாம்சம், இதை பார்ட்டிசிபேட் பண்ணு. ஏசாயா 53:5 தெளிவாக இதோட சொல்ல முடியாது. நம்முடைய மீறுதுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நீங்கள் நானும் குணமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார். 40க்கு 1 குறைய அடி விழுந்தது. சொல்லப்போனால் அவங்க வந்து லா அந்த சட்ட திட்டத்தில் ரொம்ப நிதானமாக இருந்திருக்காங்க. அதனால் 40க்கு மேலே அடி கொடுக்கக்கூடாதுன்னு நிப்பாட்டிட்டாங்க. இல்லைன்னா அடித்து பின்னி எடுத்திருப்பாங்க. அந்த 40 அடிக்கு உழுதன் 40க்கு 1 குறை அடித்ததுக்கு ஒரு உழவன் உழுத நிலம் மாதிரி இருந்தது. ஒரு சதை ஒரு தோல் கூட மிச்சம் இல்லை. அதனால தான் தழும்புகள் இல்லை, தழும்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. சிங்குலர் ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் அந்த அளவுக்கு அடிக்கப்பட வேண்டிய காரணம் என்ன? அவர் ரத்தம் சிந்தணும். ரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அவர் சிலுவையில் ஏறணும். சாபத்திலேருந்து நம்மளை சாபத்திலேருந்து நீங்களாக மீட்டு கொள்ளுறக்கா. எதுக்காக அவர் அடிக்கப்படணும்? உங்களுக்கும் எனக்கும் குணம் கொடுப்பதற்காக. இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு பந்தியை நம்ம அலட்சியமாக இல்லை நான் அதுக்கு தகுதி இல்லாதவன், அதுக்கு நான் ரெடி ஆகிக்கிறேன்னு விட்டிங்கன்னா பொல்லாங்கன் உங்களை அந்த இடத்துல முட்டாளாக்கிட்டான்னு அர்த்தம். சரிங்களா? வருத்தத்துக்கு உண்டான விஷயம், ஏதாவது ஒரு டார்க் ஸ்பாட் பிடிச்சி விளாண்டுட்டு இருப்பான். இந்த மேடம் சொன்னாங்கல்ல, அவங்களோட ஆப்ரேஷன் பற்றி சொன்னாங்க. பாஸ்டரோட ஆப்ரேஷன் பற்றி சொன்னாங்களா? சொல்லலை. பாஸ்டர் நான் தான் கூப்பிட்டு போயிருக்கேன். ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னு சொல்கிறாரு, பால் என்னை கூப்பிட்டு போனாங்க, கண்ணை யாரோ தடை கொடுத்துட்டு இந்த மாதிரியே இருந்துச்சு. சரி இனிமேல் தான் ஏதோ பண்ண போகிறாங்களான்னு நினச்சேன். தட்டி ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? யாரை யாரை எப்படி விளாடுறதுன்னு அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவனுக்கு ஒரு டாக்டிக்ஸ் தெரியுது. பலவீனமானவங்க, கொஞ்சம் சூதானமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, நான் பயந்த காரியம் எனக்கு நேர்துன்னு சொல்லுவாங்கள்ல, கவலைப்படாமல் அவர் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்து நேராக சிமியோன் அந்த ஸ்டூலை தூக்கி போடுங்க, அந்த டிவி வேலை கொண்டு சரி பண்ணுங்கள், உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கக்கூடாது, தூசி படக்கூடாது, போங்க நாங்கள் தான் சொல்கிறோம். செவ்வாய்க்கிழமை வந்து சேகர் பிரதர் இல்லை நானே உட்காரன்னு உட்காந்துட்டாரு. அப்புறம் நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தான், பாஸ்டர் தயவுசெய்து போங்க நாங்களாக ப்ரேயர் பண்ணிக்கிறோன்னு சொல்லி இருந்தாங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு வகையில் நம்மளை ஏமாற்ற முடியும்னா, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவன் ஏதாவது ஒரு வகையில் இவர் ஆண்டவர் இல்லை நான் இவர் தான் ஆண்டவன் கண்டுபிடிச்சிட்டேன், இவர் உன் மேலே கோபமாக இருக்கார், நீ பார் அவர் அக்செப்ட் பண்ண பிறகு நீ பாவம் பண்ணிட்ட, இங்கே பார் நீ பந்தி பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு நீ பரிசுத்தவான் கிடையாது, ஏதாவது ஒரு வகையில் ஒரு பொய் சொல்லி உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணி உங்களை நீங்களே ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்கிக்கிட்டால் தான் உண்டு. நான் எனக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல, எனக்கு 47 வயசு ஆகுது. உண்மையாகவே எனக்கு ஜலதோஷம் காய்ச்ச வந்தால் 3 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் இருக்கும். அதை நானே ஆமாம் அப்படி தான் என் உடம்புன்னு சொல்லிப்பேன். இந்த முறை ஆண்டவரே அவன் இல்லை டிசைட் பண்ணுறது, நான் தான் டிசைட் பண்ணணும், நான் குணமாக இருப்பேன், நான் ப்ரீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு முறை டோலோ டேப்லெட் எடுக்கும் பொழுதும் ஒரு முறை கம்யூனியன் எடுத்தேன். நான் கம்யூனியன் எலமெண்ட்ஸ் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். சரிங்களா? அப்பா, நீர் எனக்காக சுமந்து தீர்த்துட்டீர், இனி நான் சுமக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் சுமக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சுமந்து தீர்த்துட்டீங்க. நான் நீதிமான் என்னுடைய செய்கையினால் என்னுடைய சிந்தனையினால் இல்லை, உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால நான் நீதிமான். நான் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நான் ரைச்சியஸாக இருக்கிறதுக்கும் ரீசன் என்ன? அவர் செய்த காரியம். சரிங்களா? இன்னைக்கு டைம் பத்தாமல் இருக்கும், இன்னொரு சைட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ பாஸ்டரை ஸ்டேஜுக்கு எத்தனா தான் கம்யூனியன் கொடுத்து நம்மளை வைண்ட் டவுன் பண்ண முடியும். அந்த இன்னொரு ரெஃபரன்ஸை மட்டும் கொடுத்துக்கிறேன். நான் சொன்னேன்ல, எப்படி ஆபிரகாமுக்கு வெளிச்சம் வந்தது, அவனுக்கு பணக்காரன் ஆவான், நான் செல்வ சீமான ஆவேன்னு சொல்லிட்டேன். லூக்கா 24:13-36 எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கல. நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் போகிற சீஷர்கள் பேசிட்டு போவாங்க. இயேசு கிறிஸ்து கூடவே நடந்து போவார். இயேசு கிறிஸ்து யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவர் போய் அப்பம் பிற்கும்பொழுது அவர்கள் கண் திறக்கப்படும். அவர் நடந்து போகும்போது மோசே எழுதின எல்லா புத்தகத்துலேருந்து தன்னை குறித்தவைகளை அவங்களுக்கு எடுத்து காட்டுவார். இதில் நான் 2 விஷயம் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். பைபிளில் எங்கே பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்க முடியும். இந்த அடிக்கப்பட்ட பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சாயலை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். சரிங்களா? ஆவியானவர்கிட்ட நீங்கள் பேசணும், அப்பா இயேசு கிறிஸ்துவை எனக்கு காமிங்கன்னு சொல்லிட்டு. 2வது விஷயம், அவங்களுக்கு நேராக அவர் தரிசனம் ஆகியிருந்தால் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் ஒரு கேள்வி வரலாம். என்னப்பா அவங்களுக்கெல்லாம் அவங்க கஷ்டமாக இருக்கப்போ நீங்கள் நேராக போய் பார்த்துக்கோ, என்ன நான் தான் என்ன வேணுமோ கேட்டுக்கோன்னு சொன்னீங்க. இன்றைக்கி எனக்கும் தேவையே. அவங்களுக்கு வசனம் மூலம் தான் அவர் யாருன்னு காண்பிச்சார். இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் அவர் யாருன்னு பார்க்கணும்னா ஒரே வழி எது? இந்த வசனம் மூலம்தான். அடுத்து, எப்போ அப்பம் பிட்டார்களோ அப்பொழுது அவர்கள் கண் திறக்கப்பட்டது. இப்போ இதுவரைக்கும் நம்ம அப்பம் பிற்குதல்ல ரசம் பாவ மன்னிப்பு, அப்பம் நம்மளோட குணம், இது 2 பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அப்பம் பிற்கும்போது அவர்கள் செல்வந்தர்களாக வெளியேறி வந்தாங்க. ஆனால் எப்படி ஆபிரகாம் நான் செல்வச்சிமான ஆவேன், அவனுக்கு வெளிச்சம் வந்துச்சு? அப்பம் பிற்கும்போது கண் திறக்கப்படுகிறது. நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லை, பாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் எனக்கு புரியுது நீங்கள் நினச்சிங்கன்னா, பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி கம்யூனியன் எடுத்துகிட்டு அப்பா நீங்கள் பேசுங்க, எனக்கு உண்மையை விளக்கி காமிங்க, என்னுடைய மனக்கண்கள் வெளிச்சமாக பிரகாசமாக கடவுள் நீங்கள் சொன்னீங்கன்னா கண் திறக்கப்படும், உங்களால் சாலத்தையும் பார்க்க முடியும். சரிங்களா? ஆசீர்வாதமாக இருங்க. பி பிளஸ்ட்.